ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெற்று வரும் 3வது காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி. வணக்கம் சார். வணக்கம். காசி தமிழ்ச்சங்கமம் தொடர்ந்து 3வது ஆண்டா நடத்தப்படுது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன சார்? அதாவது காசிக்கும் தமிழ்நாடுக்கும் பல வருஷங்கள், பல செஞ்சுரிஸா ஒரு கனெக்ஷன் இருக்கு. தமிழ்நாடுல இருந்து காசிக்கு பல பேர் சென்றிருக்காங்க. இங்கேருந்து குறிப்பாக நகரத்தார் கம்யூனிட்டி அங்க போய் நிறைய அங்க காசியில கும்பாபிஷேகம், பல கோவில்கள், அங்க பல காமர்ஸ், ட்ரேடு, பல நாலேஜ் சேஞ்ச், இது மாதிரி பல கனெக்ஷன்ஸ் நமக்கு தமிழ்நாடுக்கும் காசிக்கும் இருக்கு. அந்த கனெக்ஷனை பத்தி இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, பிளஸ் இங்கேருந்து காசி போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. பல பேருக்கு போக முடியாத ஒரு நிலைமையும் இருக்கு. அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த காசி தமிழ் சங்கமத்தை 3வது தடவையா நாங்க நடத்துறோம். நிச்சயமா சார். நீங்க சொன்னது ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா, நிறைய பேர் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது உண்மைதான். இப்போ நாளைக்கு தொடங்கி வர்ற 24ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சங்கள் என்ன சார்? 10 நாட்கள் நடக்குது. என்ன ஈவென்ட்ஸ் நடக்கும் சார்? இங்கேருந்து காசி, தமிழ்நாட்டுல இருந்து காசிக்கு செல்றவங்களுக்கு காசியில தமிழர்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். குறிப்பா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு செஷன் நடத்துறோம். அங்க இருக்கிற காசியில இருக்கிற தமிழர்கள் அங்க வருவாங்க. குறிப்பா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் போறதே தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் காசியில செட்டில் ஆனவங்க எப்படி, எவ்வளவு பெருசா வந்திருக்காங்க, எவ்வளவு அங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி காசியிலேருந்து தமிழ்நாடுக்கு வந்தவங்க பத்தி அந்த இருக்கிற பொயட்ரி, ப்ரோஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அது மாதிரி ஒரு 3 மணி நேரம் ஒரு அகாடமிக் செஷன் நடக்கும். முதல்ல அது நாங்க பிஹெச்யூவும் ஐஐடி மெட்ராஸ்மா சேர்ந்து இதை கோஆர்டினேட் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல முக்கியமான விஸ்வநாதர் டெம்பிள் தரிசனம், அதே மாதிரி அன்னபூர்ணி, பைரவர், சில கோவில்களுக்குள்ள தரிசனம் பண்ணிருப்பாங்க. கங்கால ஒரு நல்ல ஒரு குரூஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்புறம் பாரதியார் இந்த வீடு, அது மாதிரி சில இடங்கள் நமக்கு அதுக்கெல்லாம் அழைச்சின்னு போறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க இந்த வருஷம் ரொம்ப விசேஷம். போன வருஷம்லாம், இந்த வருஷம் பிரயாக்ராஜ்னால மகா கும்பு அங்க நடக்குது. அதனால மறுநாள் அவங்க இங்கேன்னு போய் அங்க ஒரு நாள் டென்ட்ல தங்கி அங்க மகா கும்புல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது முடிஞ்சு பிரான் பிரதிஷ்டான் முடிஞ்சு இதான் முதல் காசி தமிழ் சங்கமம். போன வருஷம் பிரான் பிரதிஷ்டான் முடியல, நாங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் பிரான் பிரதிஷ்டான் முடிஞ்சதுனால நேர அயோத்தியால போய் அவங்களுக்கு ராமரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்க திருப்பியும் அவங்கள வாரணாசி ஆயிடுச்சுன்னு திருப்பி அவங்க ட்ரெயின் ஏறாங்க. 2 நாள் போறதுக்கு டிராவல், 4 நாள் அங்க ப்ரோக்ராம், திருப்பி 2 நாள் திரும்பி வருது. மொத்தம் 8 நாள் இந்த டூரை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். நிச்சயமா சார். இப்போ நீங்க இதுல சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த முறை காசி தமிழ்ச்சங்கமம் அட்டன் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகா கும்பமேளாவை போயிட்டு தரிசிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்குது அவங்களுக்கு. அயோத்தி ராமர் கோயிலையும் போய் பார்க்க போறாங்க. இப்படி ஒரு ஃபுல் பேக்கேஜா இந்த டூர் அமைஞ்சிரும் அவங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாமா சார்? நிச்சயமா. ஏன்னா அவங்களுக்கு போன வருஷமும் இதே மாதிரி பிரயாக்ராஜ் உண்டு, அதே மாதிரி அயோத்தியாவும் இருந்தது. இந்த வருஷம் குறிப்பா மகா கும்பு டைம், அதனாலதான் நாங்க ஒரு 2 மாசம் தள்ளி நடத்துறோம். இப்ப இந்த மகா கும்போட இதை அலைன் பண்ணிட்டு அயோத்தியாலையும் இந்த தடவை பிரான் பிரதிஷ்டான் ஆனப்புறம் பாக்கிறதுனால இது ஒரு ஃபுல் பேக்கேஜா அவங்களுக்கு நார்த்ல காசி ரிலேட்டட் பிளேசஸ், பிரயாக்ராஜ், அயோத்தியா, இது ஒரு நல்ல ஒரு பில்கிரிமேஜாவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு எஜுகேஷனல் டூராவும் இருக்கும். நிச்சயமா சார். எஜுகேஷனல் டூர் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய விஷயங்களை மகா கும்பமேளால அவங்க பாப்பாங்க. இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயமா என்னன்னா, பறவைகள் திருவிழா கூட மகா கும்பமேளால நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் கூட இவங்க என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாமா சார்? நிச்சயமா. அங்க அப்புறம் இன்னும் நிறைய கான்ஃபரன்சஸ் மாதிரி நடத்துறாங்க. இப்ப கிளைமேட் சேஞ்ச், அது மாதிரியான மகா கும்பமேளால நிறைய ஃபாரினர்ஸும் வராங்க, பல நாடுகள்ல இருந்து வராங்க. நம்ம இந்தியால இருந்து 57 கோடி பீப்புள் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால நிச்சயமா உங்களுக்கு அங்க ஒரு கான்ஃபரன்சஸ் இப்ப நடக்குது. இப்ப ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து 2-3 ப்ரொஃபசர்ஸ் போயிருக்காங்க அந்த கான்ஃபரன்சஸ்க்கு. அந்த மாதிரி சில ஒரு நல்ல ஒரு நார்த்தை பற்றி சவுத்துக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் நல்லா கிடைக்கும். நம்ம கல்ச்சரலா
நமக்கு 2 பேருக்கு என்ன பொதுவா இருக்கு? இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே இந்த யூனிட்டி, இந்த டைவர்சிட்டி. இப்ப அது நல்லாவே நல்ல ஒரு அவேர்னஸ் வருங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. நிச்சயமா. அதாவது ம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்ம ஆமா. இந்திய நாட்டோட பாரம்பரியம் அப்படின்றத ரொம்ப ஆமா. அழகா சொன்னீங்க. ஆமா. இப்போ இந்த மகா கும்பமேளா அப்படி பத்தி பேசும்போது, ம். நெறைய நம்ம நாட்டோட அமைச்சகங்களுடைய பல்வேறு செயல்பாடுகள் குறித்தும் கூட அங்க வந்து அரங்குகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆமா. ஒரு நாட்டோட, ஒரு அரசோட செயல்பாடுகள வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விதமாவும் இந்த ம். பயணம் வந்து அவங்களுக்கு அமையும்னு உறுதியா சொல்லலாமா சார்? நிச்சயமா உறுதியா சொல்லலாம். குறிப்பா 45,00,00,000 அவங்க எதிர்பார்த்தாங்களாம். இப்பவே 57,00,00,000 வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இந்த அளவு வேர்ல்டுலயே ஒரு லார்ஜஸ்ட் கேதரிங்கா இருக்கும் இது. இது வந்து ஒரு 144 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மகா கும்பு வருது. வருஷம் வருஷம் வருது கும்பமேளா. இது மாதிரி ஒரு நம்ம வந்து வேக்சின்ல வந்து 275,00,00,000 டோஸ் ஷாட்ஸ் குடுத்துருக்கோம். அது மாதிரி கோடிக்கணக்குல பேசுற ஒரு ஒரே நாடு நம்ம பாரத நாடு தான். அது எப்படி அழகா இவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல இன்னொரு 10,00,00,000 வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தன பேர் வந்துட்டு எப்படி அந்த ஹோல் மேளாவ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எத்தன மினிஸ்ட்ரீஸ் இதுக்காக வேலை செஞ்சிருக்கணும். டூரிசம் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், எவ்வளோ மினிஸ்ட்ரீஸ், ரயில்வே, சிவில் ஏவியேஷன் எவ்வளோ மினிஸ்ட்ரீஸ் இதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. இதுவே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு ஊட்டுற ஒரு இது. அத பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்கிறது நான் நம்புறேன். நிச்சயமா சார். உலகின் ம். மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா இந்த மகா ம். கும்பமேளா அப்படின்னு சொன்னா மிகை இல்லை. ஆ. இந்த காசி தமிழ்ச் சங்கமம் வந்து அதுக்கு வந்து ஒரு வழி ம். காமிச்சிருக்கு. அந்த ம். திருவிழாவுக்கு போறதுக்கும் வழி காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆமா. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்வுக்கு அதுக்கு பங்கேற்பாளர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க? ஏன்னா ஆமா, ஒரு ஆமா. 5 பிரிவுகள்ல வந்து நீங்க 5 கேட்டகரீஸ்ல வந்து அவங்கள வந்து ம். தேர்வு செஞ்சதா வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. மொத்தமா 1000 பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ இங்க ஆ. தமிழ்நாட்டுல இருந்து. எந்த மாரி ஆமா, கேட்டகரீஸ்ல வந்து செலக்ட் பண்ணீங்க சார்? ஆமா. இப்ப வந்து 5 கேட்டகரீஸ் அதாவது டீச்சர்ஸ், ஸ்டூடண்ட்ஸ், ஆர்டிசன்ஸ், ஃபார்மர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பீப்பிள், அதே மாதிரி ரைட்டர்ஸ், பிசினஸ்மேன், என்டர்பிரினர்ஸ் இது மாதிரி பல கேட்டகரீஸ்ல நம்ம அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுல கிட்டத்தட்ட 37,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு குவிஸ் நடத்தினோம். அதாவது இப்ப காசி போறதா இருந்தா இந்த காசிய பத்தி தெரிஞ்சு தமிழுக்கும், தமிழ்நாட்டுக்கும், காசிக்கும் உள்ள ஒரு தொடர்ப தெரிஞ்சுன்னு போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஒரு ஓப்பன் புக் குவிஸ் தான். கிளாசிக்கல் இன்ஸ்டிடியூட் தமிழ் அவங்க வந்து சிஐசிடி வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளாசிக்கல் தமிழ். அவங்க வந்து ஒரு ஒரு குவிஸ் நடத்தினாங்க. அவங்க ஒரு புஸ்தகம் குடுத்தாங்க. அந்த புஸ்தகத்துலேருந்து நாங்க நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்து, ஒருத்தர் ஒரு குவிஸ் அதுக்கு 10 கொஸ்டின்ஸ் அவங்க அந்த குவிஸ் எழுதினாங்க. அது ஆன்லைன்ல குவிஸ் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அதுல வந்து அந்த மார்க்ஸையும் நாங்க எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ ஒரு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிட்டு, அதுல ஒரு கேட்டகரிலயும் 206லேருந்து 208 பேர் அப்படி செலக்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு ட்ரெயின்ல 212 பேர் போ முடியும். அதுல சில வாலண்டியர்ஸ், சில ரயில்வே பர்சனல் போறதுனால ஒரு 206லேருந்து 208 பேர். ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் நாங்க ரேண்டமா அதுல செலக்ட் பண்ணோம். அதுல குவிஸ் மார்க்ஸ் படி அதுல டை வந்ததுன்னா ரேண்டமா செலக்ஷன். இது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 1020 பேர் இதுல போறாங்க. அது தவிர சென்ட்ரல் யுனிவர்சிட்டியில ஒரு 200 பேர் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நேரா வருவாங்க. அவங்க இந்த ட்ரெயின்ல வரல. எல்லா சென்ட்ரல் யுனிவர்சிட்டிஸ்லேருந்தும் அக்ராஸ் இந்தியா தமிழ் மாணவர்கள் அவங்கள வர சொல்லி ஒரு 200 பேர். ஸோ மொத்தமா 1200 பேர் இந்த காசி தமிழ் சமூகத்துல பங்கேற்றிருக்காங்க. மிக அருமை சார். அதாவது அனைத்து ம், பிரிவினரையும் உள்ளடக்கின ஒரு விஷயமா வந்து இந்த ம், காசி தமிழ்ச் சங்கமம் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஆமா. பாரதம், உன்னத பாரதம் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்துல நடத்தப்படக்கூடிய இந்த ஆண்டுக்கான காசி ம். தமிழ்ச் சங்கமத்தோட கருப்பொருளா அகத்தியர் இருக்க என்ன காரணம் சார்? சரி, அகஸ்தியர் வந்து நமக்கு ஒரே பாரதம், உன்னத பாரதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நமக்கு அகத்தியர் மூலமா தான் வந்தது. அவர் ஒரு லிட்ரேச்சர் எப்படி சொல்லுறதுன்னா, அவர் தமிழ்நாட்டிலேருந்து நார்த்துக்கு போயிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ன்னு. சில பேர் நார்த்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு 2 விதமாக சொல்றாங்க. அவர் வந்து செய்யாத வேலை இல்ல. எவ்வளவோ சித்த வைத்தியத்திலிருந்து அகத்தியர் நாடி, ஜோசியம் வரை அது மாதிரி பல பல அம்சங்கள்ல நமக்கு வந்து அவர் நிறைய இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. குறிப்பா நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அகத்தியர் ஒரு பெரிய ஒரு தொண்டு அதுக்காக செஞ்சிருக்காரு. அதனால அகஸ்தியரை நம்ம இந்த தடவை ஒரு மெயினா வச்சு இந்த காசி தமிழ் சங்கமத்தை நடத்தணும், அகஸ்தியர் தீம்ல நடத்தணும் அப்படின்னு ரொம்ப எல்லாரும் பிரியப்பட்டு மினிஸ்ட்ரி மூலமா இதை பண்ண ஆரம்பிச்சோம்.
அதனால அகஸ்தியருக்காக குவிசஸ், அகஸ்தியர் பத்தி சில கலந்துரையாடல்கள், அதே மாதிரி அகஸ்தியர் வாக்கத்தான்னு ஒண்ணு பண்ணினாங்க. இது மாதிரி பல விஷயங்கள்ல அகஸ்தியரை அகஸ்தியரை பத்தி ஒரு அவேர்னஸும் இப்போ ரொம்ப குறைச்சலா இருக்கு. அது அகஸ்தியரை பத்தி உள்ள அவேர்னஸ், நம்ம அகஸ்தியர் கோவில்கள், அகஸ்தீஸ்வரர்னு அகஸ்தியர் வழிபட்ட லிங்கங்கள் பல பல இடங்கள்ல இருக்கு. அதே மாதிரி சில அகஸ்தியருக்குன்னு சில சன்னதிகள் இருக்கு. குறிப்பா நாகப்பட்டினத்துல ஒரு சன்னதி இருக்கு, நீலாயுதாட்சி டெம்பிள்ல. அது மாதிரி நமக்கு சென்னையிலேயே திருவான்மியூர்ல ஒரு அகஸ்தியர் கோவில் இருக்கு. ஈசிஆர் ஆரம்ப இடத்துல ஒரு ரோட்ல பார்ட்டிஷன்ல ஒரு கோவில் இருக்கும், அதுதான் அது அகஸ்தியர் கோவில். அது இது மாதிரி பல இடங்கள்ல நம்ம அகஸ்தியரை பார்க்கிறோம். அதை பத்தியான ஒரு அவேர்னஸும் கிரியேட் பண்ணுங்கிற காரணத்துக்காக இந்த தடவை அகஸ்தியர் தீமை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். மிக சிறப்பு சார். அதாவது காசி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையேயான ஒரு உறவா அகத்தியர் இருந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நீங்க சொன்ன கருத்துக்கள்ல இருந்து புரிந்து கொள்ள முடியுது. காசி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையே இருக்கிற அந்த பாரம்பரியமான உறவு எவ்வளவு போற்றுதலுக்குரியது சார். ஏன்னா அங்க காசியில இருக்கவங்க இங்க தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய கோயில்களை பார்க்க, குறிப்பா ராமேஸ்வரத்தை பார்க்க விரும்புறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க போயிட்டு காசின்ற அந்த புனித தலத்தை ஒரு முறையாவது பாத்திரணும் வாழ்க்கையில அப்படின்னு ஆசைப்படுறாங்க. என்ன பாரம்பரிய உறவு சார்? அதாவது நம்ம நாட்டுல ஒரே நாடா இருந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷ்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரே நாடுங்கிற ஒரு பெரிய ஒரு யுனைடெட் இந்தியா இருந்திருக்கு அப்ப, ஒரு பாரத தேசம்னு. அது அதுல கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நதி தான். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி வர்றது அதாவது ஒரு மொபிலிட்டின்னு காமிக்கிறது அந்த காலத்துல. ட்ரெயின், பஸ், காரு இது மாதிரி வண்டிலாம் இல்லாத காலத்துல உங்களுக்கு மொபிலிட்டின்னு காமிக்கிறது நதி தான். நதி தான் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ இருந்திருக்கு. எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா நதிங்கிறது நமக்கு ஒரு இந்தியாவோட ஒரு பெரிய கல்ச்சரா நம்ம கருதுறோம் அத. அதனால கங்கா, காவேரி, அதெல்லாம் கங்கையில இருந்து காவேரி, இதுலயே நம்ம பூஜை பண்ணறதுலயே கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி, இத்தனை நதி நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம் அது மாதிரி. அதனால அது ஒரு பெரிய லிங்க் நமக்கு. ஏன்னா நம்பூர்ல காவேரி, அந்த சைட்ல அங்க இருந்து கங்கை, அந்த ராமேஸ்வரம் லிங்க், காசி ராமேஸ்வரம் லிங்க், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சிம்பாலிக்கா நமக்கு லிங்க், ஒரு கல்ச்சரல் யூனிட்டியை நாங்க பாக்குறோம். அதை தவிர நிறைய காசி ஸ்காலர்ஸ் நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் காசியில போய் இருந்திருக்காங்க. காசிக்கு நிறைய கான்ட்ரிபியூட்டும் பண்ணிருக்காங்க. குறிப்பா நமக்கு நன்னா தெரியறது பாரதியார் போயிருக்காரு. அதே மாதிரி இங்க இருந்து சிபி ராமசாமியார், அவர் அங்க போய் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர்லாம் இருந்திருக்காரு. அது மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம சைட்ல இருந்து காசிக்கு போயிருக்கு. அப்புறம் பல நூல்கள்ல, தமிழ் நூல்லையும் சரி சம்ஸ்கிருத நூல்லையும் சரி, நிறைய காசிக்கும் தமிழுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்கும். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படி இருக்கு. அந்த மாதிரியான கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்திருக்கு. இதையும் தாண்டி இங்கேருந்து காசிக்கு சத்திரம் கட்டியிருக்காங்க. நிறைய ராஜாக்கள் சத்திரம் கட்டியிருக்காங்க, நகரத்தார் சத்திரம் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இது மாதிரி சத்திரம் கட்டி அந்த காலத்துல சாப்பாடு ஃப்ரீ, வைத்தியம் இருந்திருக்கு. இது மாதிரிலாம் நம்ம காசி யாத்திரைக்கு அவங்க நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நிறைய பேர் அங்க காசிக்கு போய் அங்க இருக்கிற கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது, அங்க இருக்கிற வர பக்தர்களுக்கு எல்லாம் அங்க ஏற்பாடு பண்ணுறது, காசியில போய் தொண்டு செய்யறதுக்கு நம்ம தமிழ்ல இருந்து குறிப்பா நகரத்தார் கம்யூனிட்டி நிறைய செஞ்சிருக்காங்க. அங்க ஆதீனங்களும் அங்க நிறைய நம்மள இருக்கிற ஆதீனங்கள் பிளஸ் மடங்கள் அங்க போய் காசியில அவங்க எஸ்டாப்ளிஷும் பண்ணிருக்காங்க. நிறைய காசியில இருக்கிற விஸ்வநாதர் பத்தி, அன்னபூர்ணி பத்தி நிறைய நமக்கு நிறைய துதிகள், ஸ்லோகங்கள் அதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து இருக்கிறவங்க பண்ணிருக்காங்க. இது மாதிரி பல ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் பிசினஸ் கனெக்ஷன்ஸ் நிறைய இங்க இருக்கிறவங்க அங்க போய் பிசினஸ் பண்ணுறது, அந்த நிறைய ட்ரேட் வைஸ் கனெக்ஷன்ஸும் நிறைய இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதே இந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் பிட்வீன் காசி அண்ட் தமிழ்நாடு நமக்கு நன்னாவே தெரியுது. 2 வருஷமா இப்ப பண்ணோம். 3வது வருஷம் ஒரு மாதிரி இப்ப நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு. இதே மாடல் தான் கண்டினியூ பண்ணுவோம்ங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. இதுல கொஞ்சம் காசியை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. நிச்சயமா சார். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று காசி தமிழ் சங்கமம் பற்றி நிறைய விஷயங்களை நேயர்களுக்கு நீங்க வழங்கி இருக்கீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மாநில செய்தி பிரிவு வழங்கிய ஸ்பாட்லைட்.